பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்பதாக. கன்மலை வெடிப்பு மற்றும் கரத்தின் பாதுகாப்பு, புரொடெக்ஷன் பை த கிளெஃப்ட் ஆஃப் த ராக் அண்ட் த ஹேண்ட் ஆஃப் காட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்க போகிறோம். தேவனுடைய மகிமையை காண விரும்பின மோசேயிடம் கர்த்தர், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. இதோ என்னண்டையில் ஓர் இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்றார். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் அதிகமாக காணப்பட்டதினால் அதை மோசே பார்க்கும்போது அதை தாங்குவதற்கு இயலாத காரணத்தினால் கன்மலை வெடிப்பில் வைத்தும் கரத்தினால் அவனை மூடி பாதுகாப்பதை குறித்து எழுதப்பட்டிருந்தாலும், கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற 2 விதமான பாதுகாப்பையும் குறித்து மேற்குறிப்பிட்ட வசனம் கூறுவதாக காணப்படுகிறது. முதலாவது, கன்மலையின் வெடிப்பு என்பது இயேசுவை குறிக்கிறது. கல்வாரியில் அவரே உங்களுக்காக பிளவுண்ட கன்மலையானார். அவருடைய காயங்களின் மறைவில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் தண்ணீருக்காக முறுமுறுத்த வேளையில் மோசே தேவனை நோக்கி முறையிட்டார். அப்போது கர்த்தர், ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். அவ்வண்ணமாகவே நமது கன்மலையாகிய இயேசுவும் கல்வாரி சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டார். அவருடைய காயங்களின் மறைவில் நம்மை மறைத்து வைத்து பாதுகாக்கிறவர். அவர் நம்மை கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவை என்றும் உன்னத பாட்டு 2:14 படி அழைக்கிறார். அதுபோல கொடூரமான ஜனங்களின் சீரல் மதுளை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் அவர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானார் என்று ஏசாயா 25:4 கூறுகிறது. இரண்டாவது, கர்த்தர் அவருடைய கரத்தினால் நம்மை மூடி பாதுகாக்கிறவர். அவர் தம்முடைய கரங்களினால் உங்களை மூடும்போது விக்கிரங்கள் என்ற துன்பங்கள் ஒன்றும் உங்களை தொட முடியாது. பொல்லாங்கனுடைய கண்கள் உங்கள் மேல் படுவதும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, மரண ஓலங்களும் யுத்தங்களின் சத்தமும் எங்கும் ஓய்ந்த பாடில்லை. சாலை விபத்துகளும் ஆபத்துகளும் இயற்கை சீற்றங்களினால் உண்டாகும் மரணங்களும் எங்கும் நடக்கிறது. கடினமான காலகட்டத்துக்குள்ளாக மனுக்குலம் கடந்து செல்லுகிறது. இந்த வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இயேசு ஒருவரே பாதுகாப்பாய் காணப்படுகிறார். அவருடைய காயங்களின் மறைவும் கரங்களின் பாதுகாப்பும் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கும். ஆகையால் சூழ்நிலைகள் எதிராய் காணப்படும் போது பயந்து விடாதிருங்கள். இப்படிப்பட்ட நிலைகளிலும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து அவருடைய தயவினாலும் நன்மையினாலும் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவதற்கு அவர் போதுமானவர். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய காயங்களுக்குள் மறைத்து கரங்களினால் மூடி கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு ஆபத்துகளும் ஒரு நாசமோசங்களும் ஒருவரையும் தொடாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளுவீராக. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வார்த்தையின்படி இவர்கள் அத்தனை பேரும் உடைய மறைவின் கீழ் காணட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. உம்முடைய தயவை எல்லாம் நன்மைகளை எல்லாம் இவர்களுக்கு முன்பாய் கடந்து போகும்படி கர்த்தர் செய்வீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.